எனக்கு இத பத்தியான இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படிங்கிறது எனக்கு சில காரணங்கள் இருக்கு. இந்த பஞ்சாங்கத்த பத்தியான விளக்கங்கள் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறதுக்கு நெறைய காரணங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நான் வந்து புத்தக கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய குருநாதர் ஆனந்த சோகன் ஐயா, அவர் மூலியமா தான் எனக்கு இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல வந்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெறைய ஆசிரியர்கள்ட்ட வந்து நான் வந்து கத்துருக்கேன். அவர் வந்து கத்துக்கும்போது அவர் கத்துக் குடுக்கும்போது, இந்த குமாரசாமி அவர்லாம் படிச்சாரு. அவருடைய குருநாதர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதவியாசர், மா. கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லி பேர். வேதவியாசர், மா. கல்யாண சுந்தரம். அவர் வந்து சமஸ்கிருத பண்டிட்டு, அதுக்கப்புறம் ஹிந்தி பண்டிட்டு, அதுக்கப்புறம் ஆங்கிலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வாங்கியிருக்காரு. ஆங்கிலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஏதோ ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு. சரிங்களா? அந்த அளவுக்கு மும்மொழி புலமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அவருக்கு இந்த சமஸ்கிருத புக் எல்லாமே படிச்சுட்டு, அதுக்கு தகுந்த மாரி சில இயக்கங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ அவர்ட்ட போய் அத கத்துக்கும்போது, அந்த குமாரசாமி எல்லாம் அவர்ட்ட படிக்கும்போது சரி, நம்ம குருநாதர் போய் படிக்கும்போது, அவர் அடிக்கடி வந்து ஒரு அந்த டேபிள் மாரி வச்சு டேபிள்ல வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாரி வச்சிருக்காரு. அப்ப இத அவர் போம்போது பாக்குறாரு. இவரு ஏன்னா இவரு சிபிசிஐடி. அப்ப அங்க என்ன இருக்கு? எந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுவாரு இல்லையா? அப்ப அது போம்போது ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையா அந்த ஃப்ரேம்ல வந்து அந்த ஃபோட்டோஸ் மாறிட்டே இருந்திருக்கு. இவரு பார்த்திருக்கிறாரு. ஓகே. சரி ஏதோ பண்றாரு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, அத சொல்லிக் குடுத்திருக்காரு. ஓ! இதுதான் இது பஞ்சாங்கத்துடைய தன்மை தான் நான் இந்த மாரி ஃபோட்டோ ஃப்ரேமா வச்சிருக்கேன். அந்த மாரி சில இயக்கங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அவர் அந்த கல்யாண சுந்தரம் ஐயா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த காலத்திலேயே ஒரு பூஜை பண்றது அப்படின்னா ரூ. 5000 வந்து வாங்கியிருக்காரு. அப்பன்னா ஒரு நான் சொல்றது எப்படின்னா, ஒரு ஒரு 90 அந்த 95 இந்த மாரி சமயத்துலலாம். அப்பல்லாம் பவுன் விலையே அவ்வளவு கிடையாது. அப்ப 2 பவுனோட மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப அந்த காலத்துல ஏதோ ஒரு வகையா பிரச்சனை இருந்தாலும் சரி, அத வந்து பாத்தீங்கன்னா, சரி பண்ணி குடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சொல்லுவார். அப்ப அது மூலியமா தான் வந்து கத்துக்கிட்டோம்.